வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு லவ் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டேச்சுரேஷனும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து ஃபேஸ் எல்லாமே தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஆன் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் மேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக கிளியராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த விக்னேட் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே விக்னேட் ஆப்ஷனை எனேபிள் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கொலம் ஃபேட் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வைப்ன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொலம் ஃபேடுன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொலம் ஃபேடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட் செட் பண்ண வழி டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எகைன் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேம் வந்து செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே கரெக்டாக புரியும். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளர் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும், நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் வந்து அந்த பேசிக் எஃபெக்ட் அந்த பிளர் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிளர் ஸ்ட்ரென்த் வந்து 2ல் தான் இருக்கும், நீங்கள் வந்து ஒரு 3ல் வந்து கொடுத்துடுங்க. இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். சென்டரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 சைடுமே அந்த ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் செட் பண்ணிடுங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் பிஎன்ஜினும் கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஃப்ரேமுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இப்போ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்ம பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து செட் பண்ணோம். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்
அந்த ஃப்ரேம் வரையும் இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பேக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் பிளர் பண்ணியிருப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கலர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கரெக்டாக வந்து உங்களுக்கு அது அந்த ஃப்ரேமுக்கு அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. எகைன் வந்து சென்ட் டு பேக்வேர்டு கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் பேக்கில் போகும். இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த லைட் எஃபெக்ட்டை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லைட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதோடைய ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்பா ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 65 கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மல்டிபிள் கலர் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போது அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு கரெக்டாக இது வந்து நான் எப்படி ஜூம் பண்ணியிருக்கேனோ அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்டிங் வரும், பிளண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரேம் அளவுக்கு அது செட் ஆகிருக்கும். இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துடுங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.